ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? புதுசாக ஒரு காரை வந்து பில் பண்ண போகிறோம். காரை பில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எதுக்கு டேபிள் உட்காந்துருக்குன்னா, இது வந்து பொம்மை கார். எங்கே பார்த்து நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. இது வரைக்கும் நான் வந்து லேகோ கார் பில் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன இருக்குன்னே தெரியாது. ஓகே, இந்த கார் தான் நம்ம பில் பண்ண போகிறோம். எதுக்கு இவ்வளோ பெரிய மேனுவல் புக்கு? இனிமேல் எவ்வளோ பக்கங்க இருக்குது இதில்? மொத்தம் 120 பக்கம். இன்னைக்குள்ள பண்ணுவேன்னு வர எனக்கு தெரியல. இதே மாதிரி பண்ணுற இங்கே பார்க்குறீங்க. ஓகே, சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி பண்ணுற இங்கே பார்க்குறீங்க. மாஸ் காட்டுறோம் பண்ற. இங்கே வாங்க. பொண்ணு மூஞ்சி நினைக்கிறேன். இது பொண்ணு மூஞ்சி. ஹெல்மெட்டு கண்ணாடி கூட தனியாக கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்கு. நைஸ். இப்போ இவர் வந்து இப்போ நிப்பாட்டிடுவோம். இப்போ இவர் தான் வந்து இப்போ இந்த காரை வந்து அசம்பிள் பண்ண போகிறாரு. இதில் ஃபிட் பண்ணுறது கூட மேட்ரு இல்லை. எது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இந்த பக்கமா? அட, எவ்வளோ பெரிய வீடியோவாக இருக்க போதும். என்னது இது? இந்த சென்டரில் இருக்குமே, காருக்கு சென்டரில், அதுக்கு பேர் என்னன்னு தெரில. ஒன்னும் தெரியாது மண்ணு. இந்த சின்ன வயசுலலாம் சுட்டி விகடன் வரும், அது கூட ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பிரித்து ஓட்டி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து எங்கே போச்சுன்னே தெரில. எனக்கு தெரில சுட்டி விகடன் வந்து இருக்கான்னு தெரியல. ஆனால் விகடன் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்கள் மறுபடியும் வந்து சுட்டி விகடனை வந்து இப்போது மார்க்கெட்டில் வரலைன்னா திரும்ப அதை நீங்கள் ரெஸ்யூம் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். ஒருவேளை அது வந்து மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்கி அவங்க குழந்தைங்க கூட சேர்ந்து பண்ணி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு இதெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குங்க. என்னென்ன கருமத்தையும் ட்ரெண்ட் ஆக்குறீங்க. இடத்துக்கு போவோம், ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். நேரங்கள் கழித்து. ஓகே நண்பர்களே, திரும்ப வந்துட்டேன். நம்ம வந்து பார்ட் 2 ஆஃப் த பில்டுக்கு போவோம். பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 பேக்கேஜ்லாம் பார்க்க சின்னதாக இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட். ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நடுவில் நின்று போச்சு. ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. ஓ மை காட், சாரி. காஃபி தாங்க முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. எனக்கு முக்கியமாக காஃபி இருந்தாலே போதும், நான் வாழ்ந்துருவேன். லெட்ஸ் கோ டு த பில்ட். அவ்வளோதான் பேக்குன்னு நினைக்கிறேன். வெரியா சரியா இருக்கு, வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபெராரின்னு போட்டிருக்கீங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. இது வந்து ஃபெராரி வந்து மேலே வர மாதிரி பார்த்து. ஏன்னா கொடுக்குறப்பவே 2ஆக கொடுத்துருக்கலாம்லடா. இந்த ஹைட்டு வர்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கானுங்க. ஒன்று கொடுத்து இது கொடுக்குறப்பவே 2 பிளாக்காக 3 பிளாக்காக கொடுத்துருந்தா அப்படியே ஒரு அமுக்கமுக்கடா முடிஞ்சு போச்சுல. இதை ஏன்டா இப்படி இவ்வளோ கஷ்டப்படுத்தி பண்ண வைக்கிறீங்க? பேக் முடிஞ்சிச்சு போலையே. இப்போ அப்படியே பொதுவாக ஸ்லோவாக அவனுங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டானுங்க அவனுங்க. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஓகே கைஸ், ஐ திங்க் பேக் ஆல்மோஸ்ட் ஓவர் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டு வந்துட்டோம். பண்ணுறப்போவே நல்லா கொஞ்சம் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்விட்டாக வர மாதிரி பண்ணோம். இல்லை வச்சுக்கோங்க, உள்ளெல்லாம் தொலை ஆடுது. அவ்வளோதான். அப்படியே போனால் அப்படியே எல்லாம் போதுன்னு கொட்டிடும். நிறைய யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி இப்படி வந்து லேகோஸில் ஃபுல்லாக பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே திரும்ப போட்டோன்னா அப்படியே சேர்த்துட்டோம். இத்தினூண்டு பண்ணுறதுக்கே இவ்வளோ நாக்கு தள்ளுதே. அவ்வளோ பெருசாக பண்ணிட்டு அதை எப்படி தூக்கி போட்டு என்னோட வியூஸுக்காக அவனுக்கு பண்ணியிருந்தா கூட எப்படா பண்ணுறீங்க? இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக 2வது பேக்கெட் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ரெடி. அடுத்து 3வது பேக்கெட் பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் ஓகேவா இருக்கும் நம்பர்.
ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 4வது இதில் இவ்வளோ சின்ன சின்ன ஐட்டம் இருக்குது. ஸ்டீரிங் ரொம்ப கஷ்டம் கைஸ். போக போக இது ஈஸியாகும்னு பார்த்தா போக போக கஷ்டமாகுது. ஓகே, ஒரு குட்டி பிரேக் அப்புறம் சந்திப்போம் கைஸ். பை. நேரங்கள் கழித்து இதுதாங்க இதோட பெஸ்ட்டு பார்ட்டே. இந்த ஸ்டேரிங் வீல் தான் கடைசியாக வந்து வச்சுருந்தது போடுறதுக்கு. கார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்மளோட வந்து 5வது பேக்கெட்டுக்கு போக போகிறோம். பட் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது 5 hours 4 hours தாண்டி போயிட்டுருக்கு இந்த பில்டு. இங்கே பாருங்கள், இது டயர் ரிம்லாம் தனித்தனியாக இருக்குதுங்க. காட்டுறேன். கிளாம்ப் இருக்குது பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் இருக்குது திருந்ததில்ல. அது வந்து இந்த கிளாம்ப் இங்கே போய் அப்படியே ஃபிட் ஆகிடும். ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது இந்த டயர்ஸ்லாம். அவ்வளோதான் நண்பர்களே, முடிந்தது. பல போராட்டத்துக்கு அப்புறமா இதை வந்து கரெக்டாக போட்டுட்டேன். பார்க்குறதுக்கு ஓகேவா இருக்கா? எல்லா சைடில் இருந்தும் எல்லா சைட்லேருந்தும் ஒரே ஒரு விஷயம், இது மட்டும் இந்த பீஸ் மட்டும் இப்படியே வந்துடுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிளாம்ப் வந்து நான் வந்து ராங் டைரெக்ஷனில் பண்ணிட்டேன். பட் இப்போதைக்கு ஓகே. இதுக்கப்புறமா இதை மறுபடியும் கழட்டி மாட்டுறதுக்கெலாம் எனக்கு தெம்பில்லை. இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் வியூஸ் வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்களா பேசிகிட்டே இருக்க கீழே விழுது, இதை மறுபடியும் ரீஅசெம்பிள் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வியூக்கி. அன்பாப்புலர் ஒப்பீனியன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கக்கூடாதுடா. எவ்வளோ நேரம் கால்வலி.